ஆச்சரியமான சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது அடப்பாவிகளா இதுக்கெல்லாமா கொலை பண்ணுவீங்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. விஷயம் என்னன்றதை வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எச்சில் துப்பியதால் இளைஞர் கொடூர கொலை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில்ல காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மருவத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான சுக்தேவ். ஜூன் 8, 2020 அன்று கொரோனா காலத்துல அவருக்கும் மருத்துவர் பெரிய தெருவைச் சேர்ந்த ஆனந்தனுக்கும் எச்சில் துப்பியதற்காக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதை அடுத்து ஆனந்தனின் மகன் மற்றும் உறவினர்கள் 5 பேர் சேர்ந்து சுக்தேவை கட்டையால் தாக்கியதுனால பலத்த காயமடைந்த சுக்தேவ் புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிதாபமாக தற்போது உயிரிழந்திருக்கிறாரு. இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்குல அரசு வழக்கறிஞர் ராமசேசையன் ஆஜராகி 19 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டாங்க. கொலை வழக்கில் தொடர்புடைய ரவிச்சந்திரன் அவருக்கு 55 வயது, அரவிந்தனுக்கு 31 வயது, பாலகுரு அவர்களுக்கு 49 வயது, சிவகாமி என்பவருக்கு 60 வயது, சிவகுரு என்பவருக்கு 58 வயது ஆகிய 5 பேர் மீதும் அனைத்து சாட்சிகளும் அளித்த சாட்சியத்தின் மூலம் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கு பின்னாடி குற்றவாளிகள் 5 பேரையும் போலீசார் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைச்சாங்க. அரசு வக்கீல் ராமசேசையன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருச்சி மத்திய மண்டலத்தில் கொலை வழக்கில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எச்சில் துப்பியதுனால வந்த சண்டைனால நடந்த விபரீதத்தை பாருங்க. ஒருத்தருடைய உயிர் போயிருக்கு, 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சண்டை இந்த மாதிரி சின்ன சண்டைகள் தான் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுனால கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா அந்த சமயத்துல விட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நீ பெருசா நான் பெருசா அப்படின்றதுனால தற்போது ஒரு உயிரும் போய் 5 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு.